Hi. Welcome back to another episode of Microsoft 365. ஏற்கனவே 4 வீடியோ பார்த்திருக்கோம். ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டினா என்ன, கிளவுட் கம்ப்யூட்டிங்னா என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டி மாடல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம். ஸோ இப்போதான் நம்ம ஆக்சுவலான பேஸ்கே வந்திருக்கோம். அதாவது மைக்ரோசாஃப்ட் 365னா எக்ஸாக்டா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். சோ அது எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி வெப்டெக் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் வேற என்ன டாபிக் நான் பேசணும் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். சோ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் மைக்ரோசாஃப்ட் 365? இந்த மைக்ரோசாஃப்ட் 365 குள்ளதான் இந்த வேர்ட், எக்ஸல், டீம், ஒன் டிரைவ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இந்த அப்ளிகேஷன்ஸை நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு சர்வீஸா எடுத்துக்கலாம். சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்டு சர்வீஸ் மீன்ஸ் நீங்க மாசத்துக்கு எடுத்துக்கலாம் இல்ல வருஷத்துக்கு எடுத்துக்கலாம். ஆல்வேஸ் இது அப்டேட்டடா இருக்கும். அதாவது நீங்க ஒரு அப்ளிகேஷன் நீங்க ஓனா பண்றீங்க அப்படின்னா ஒரு புது வெர்ஷனை நீங்க அப்டேட் பண்ற மாதிரி இருக்கும். ஒருவேளை மத்தவங்க கிட்ட இருந்து நம்ம லோக்கலா வாங்கியிருந்தோம் அப்படின்னா அவங்க அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணியோ இல்ல பென் டிரைவ்ல காப்பி பண்ணியோ நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஆனா இங்க அந்த பிரச்சனையே இல்லை. M365 ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் பண்ணிக்கும். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் கொடுக்கிற புது ஃபீச்சர்ஸ் எல்லாமே, அதாவது அவங்க எப்பெல்லாம் ரிலீஸ் பண்றாங்களோ உடனே இமீடியட்டா நீங்க கனெக்ட் பண்ண அடுத்த வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிரும். சோ இந்த மீன் டைம்ல நீங்க படிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஆஃபீஸ் 365 வெர்சஸ் மைக்ரோசாஃப்ட் 365. ஏன்னா இவ்வளவு நாளா ஆஃபீஸ் 365 இருந்தது, ஏன் அவங்க திடீர்னு மைக்ரோசாஃப்ட் 365 பிராண்டிங் பண்ணாங்க அப்படின்றதுக்கான ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. அதாவது இப்ப இந்த இடத்துல பாருங்க, ஏற்கனவே மைக்ரோசாஃப்ட் 365 இப்ப புதுசா இருக்கு, இதுக்குள்ள ஆஃபீஸ் 365 இருக்கு. அதாவது பழைய வெர்ஷனா இருந்த ஆஃபீஸ் 365 மைக்ரோசாஃப்ட் 365 உள்ள வச்சு அப்கிரேட் பண்ணிருக்காங்க. அப்ப அதுக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் 365 அப்படின்றது ஆஃபீஸ் 365 பிளஸ் விண்டோஸ் 11 OS பிளஸ் அட்வான்ஸ்டு செக்யூரிட்டி, இந்த மூணுத்தையும் கம்பைன் பண்ணப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர் தான் இந்த மைக்ரோசாஃப்ட் 365, அதுவும் கிளவுட் பேஸ்ல. அண்ட் இந்த ஆஃபீஸ் 365 எதுல ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா இமெயில்ஸ், ஃபைல், சாட் இந்த மாதிரியான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணோம். இந்த மைக்ரோசாஃப்ட் 365 அது ரன் பண்ணக்கூடிய என்விரான்மெண்ட்டை ப்ராப்பரா வச்சுக்கிறதுக்கு, செக்யூர்டா வச்சுக்கிறதுக்கு அண்ட் கிளவுட் என்விரான்மெண்ட்ல ரன் ஆகுறதுக்கு ஸோ இப்படி எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா M365 எதுக்காக டிசைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா உங்க டேட்டாவை மேனேஜ் பண்றதுக்கு மட்டும் இல்ல, உங்க டேட்டாவை ப்ரொடக்ட் பண்றதுக்காக. இது லெட்டரை ரைட் பண்றதுக்கான ஒரு அப்ளிகேஷன் கிடையாது. அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கிற ஒரு காம்பாக்டான ஒரு அப்ளிகேஷன் தான் இந்த மைக்ரோசாஃப்ட் 365. இந்த மைக்ரோசாஃப்ட் 365ல மொத்தமா 3 மிகப்பெரிய ஈகோ சிஸ்டம் ஜெயின்ஸ் இருக்காங்க. அதாவது ப்ரொடக்டிவிட்டி, கொலாபரேஷன், செக்யூரிட்டி, இந்த 3 தான் இருக்கு. இந்த ப்ரொடக்டிவிட்டி டூல்ஸ்ல வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் அப்படின்ற மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் வரும். கொலாபரேஷன்ல டீம்ஸ், ஷேர் பாயிண்ட், அவுட்லுக் இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் வரும். செக்யூரிட்டியில இந்த டிஃபெண்டர், இன்டியூன் இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் வரும். ஸோ இந்த எல்லா அப்ளிகேஷனும் சேர்ந்த ஒரு காம்பாக்டான பேக்கேஜ் தான் M365. நம்ம இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் டெனன்ட்னா என்ன. ஸோ இந்த டெனன்ட்னா அப்படின்னா இப்போ நீங்க மைக்ரோசாஃப்ட் 365 உங்க ஆர்கனைசேஷன் ஜாயின் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நம்மளுடைய அகாடமி இருக்கு, வெப்டெக் அகாடமி இருக்கு. இந்த வெப்டெக் அகாடமி M365ல ஜாயின் பண்ணது அப்படின்னா ஸோ அதுக்கு பேர் பாத்தீங்கன்னா டெனன்ட். நீங்க M365ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா டெனன்ட். டெனன்ட்னா சிம்பிளா வாடகைக்கு குடியிருக்கிறவங்க. ஒரு வீடு தேடி போறீங்க அப்படின்னா அந்த வீட்டுல ஒருத்தர் குடியிருப்பாரு இல்லையா, ஸோ அவரு. ஸோ அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் கிளவுடுக்குள்ள, அதாவது மைக்ரோசாஃப்ட் அஜூர்க்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட்டான பிளேஸ் தான் இந்த M365. அதுல வாங்குற சப்ஸ்கிரிப்ஷன் டெனன்ட். இந்த 3 காம்பினேஷனும் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க vijay@webtech.microsoft.com அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்களுக்கான ஒரு பிரைவேட் ஸ்பேஸ். இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி வரப்ப ப்ராக்டிக்கலா பார்க்கலாம். ஸோ டெனன்ட் அப்படின்றது நீங்க மைக்ரோசாஃப்ட்ல ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு டெனன்ட். இதுவே வேற ஒரு ஐடியில வேற ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினீங்கன்னா இன்னொரு டெனன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரே ஐடிக்குள்ள 2 சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குறீங்க அப்படின்னா இட்ஸ் கால்ட் அஸ் சேம் டெனன்ட் தான், ஒரு டெனன்ட் தான். ஸோ எத்தனை சப்ஸ்கிரிப்ஷன் வேணாலும் ஒரு டெனன்ட் ஐடியில இருந்து வாங்கிக்கலாம் அப்படின்றதான் இதுக்கு அர்த்தம். அண்ட் இந்த பிசினஸ் பிளான்ஸ், லைசன்ஸ் பத்தி நம்ம டீடைலா ஒவ்வொரு கிளாஸ்ல பார்க்க போறோம். பட் சின்னதா ஒரு ஓவர்வியூ இங்க பார்த்தலாம். சின்ன சின்ன டீம் இருக்கு, நீங்க 5 பேர் இருக்கீங்க, 10 பேர் இருக்கீங்க, அதாவது 300 பேருக்கு கம்மியா இருந்தாவே அது சின்ன டீம் தான். ஸோ அந்த இடத்துல நீங்க பிசினஸ் பிளான்ஸை ப்ரிஃபர் பண்ணலாம். இந்த பிசினஸ் பிளான்ஸ்ல
பிசினஸ் பேசிக் இருக்கு, பிசினஸ் ஸ்டாண்டர்ட் இருக்கு, பிசினஸ் பிரீமியம் இருக்கு. ஸோ ஒவ்வொன்றுத்தையும் போகிறப்போ அதோட ப்ரைஸும் அதிகமாயிட்டே போகும். அதே நேரத்துல அதுல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன், அதை யூஸ் பண்ண போற யூஸ் கேஸ், அதுல இருக்கக்கூடிய செக்யூரிட்டி, அதை மேனேஜ் பண்ணக்கூடிய மேனேஜ் சென்டர், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ஸை நீங்க அதிகப்படுத்தி போக போக அதிகமாகிட்டே தான் போகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க கொடுத்துருக்க பிசினஸ் பேசிக்ல வெப் ஆப் மட்டும் தான் இருக்கும், டீம்ஸ் இருக்கும், ஆனா நோ டெஸ்க்டாப் இன்ஸ்டால் இருக்காது, அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இதுவே நீங்க பிசினஸ் ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெஸ்க்டாப் ஆப்ஸும் இன்க்ளூடடா கிடைக்குது. பிசினஸ் பிரீமியம்னா பிசினஸ் ஸ்டாண்டர்ட்ல என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இருக்கு, பிளஸ் அட்வான்ஸ்ட் செக்யூரிட்டி, நம்ம பேக் எண்ட்ல இருந்து இன்டியூன் மூலமா கனெக்ட் பண்றது, இது எல்லாமே இந்த பிசினஸ் பிளான்ஸ்லயே நமக்கு கிடைச்சிரும். இதுல என்னென்னலாம் கிடைக்கும், இமெயில், கிளவுட் ஸ்டோரேஜ் ஆன ஒன் டிரைவ், கொலாபரேஷனுக்கு டீம்ஸ், ப்ரொடக்டிவிட்டி ஆப்ஸ்ல வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், இந்த மாதிரி செக்யூரிட்டி, இது எல்லாமே நமக்கு பிசினஸ் பிளான்ஸ்குள்ளே கிடைச்சிரும். ஸோ இது மட்டும் தான் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய இதோட அப்கிரேடட் வெர்ஷன் ஒன்று இருக்கு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் பிளான்ஸ். இந்த என்டர்பிரைஸ் பிளான்ஸ்லாம் எங்க வரும்னா லார்ஜர் டீம்ஸ்க்கு, அதாவது 300 பேருக்கு மேல இருக்காங்க. ஸோ 300 பேருக்கு மேல இருக்காங்க அப்படின்னாவே அந்த இடத்துல அந்த லைசன்ஸுக்கான நீடும் அதிகமாயிடும், அதே நேரத்துல கவுண்ட்டும் அதிகமாயிடும். அப்போ அவங்கள மேனேஜ் பண்ணக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸும் அதிகமா இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு லைசன்ஸ், அதை மேனேஜ் பண்ணக்கூடிய போர்ட்டல், நீங்க பிசினஸ்ல பார்த்த அதே அட்மின் பேனல் தான் இந்த என்டர்பிரைஸ்லயும் கிடைக்கும். ஆனா இதுல இருக்கிற ஆப்ஷன்ஸை விட, நீங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸை விட என்டர்பிரைஸ் பிளான்ஸ்ல அதிகமாவே இருக்கும். இந்த என்டர்பிரைஸ் பிளான் எடுத்துக்கிட்டீங்கன்னா F3 லைசன்ஸ், E3 லைசன்ஸ், E5 லைசன்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய பார்த்துட்டு இருப்பாங்க. இதுல E3 லைசன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்டா இருக்கும். நீங்க மேக்சிமம் யூசர்ஸ்க்கு லார்ஜர் டீம்ஸ்ல E3 லைசன்ஸ் தான் அசைன் பண்ணுவீங்க. ஏன்னா அதுல மேக்சிமம் எல்லாமே கவர் ஆகுற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்றத நம்ம லைசன்ஸ் கிளாஸ்ல ரொம்ப டீடைல்டா பார்க்க போறோம். ஸோ ஒவ்வொரு லைசன்ஸ் என்ன, ஸோ என்னென்ன லைசன்ஸ் இருக்கு, அது யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி டீடைலா நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். மைக்ரோசாஃப்ட் 365 ஏன் ஒரு ஃப்ரீயா இருக்கக்கூடிய லிபர் ஆஃபீஸ் இல்ல மற்ற ஆஃபீஸை விட பெட்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க சிங்கிள் பர்சனா ஒரு ஆஃபீஸ் டூல்ஸ் வச்சு லோக்கலா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த சிங்கிள் பர்சன் முதல்ல வந்து ஒரு டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணணும், அதை இமெயில் பண்ணணும், அதுக்கப்புறம் அதை திரும்ப நமக்கு அனுப்புவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளம்சியா இருந்தது. ஸோ இது என்ன பண்ணாங்க அப்படின்னா, ரியல் டைம்ல ஒரே நேரத்துல உட்காந்து இந்த கனெக்டட் டீம் இருக்கு இல்லையா, ஸோ நீங்க எங்க வேணாலும் இருக்கலாம், பட் இந்த கனெக்டட் டீம்ல இருக்கிற மாதிரி ரியல் டைமா நம்மளால ஒர்க் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் இதுக்கு செக்யூராகவும் இருக்கும். அதே நேரத்துல 1 TB கிளவுட் ஸ்டோரேஜ் வரைக்குமே கொடுக்குறாங்க. இதுவே நீங்க காசு அதிகமா கட்ட கிளவுட் ஸ்டோரேஜ் அதிகம். இன்கேஸ் காசு கம்மியா கட்டிங்கன்னா 5 GB, 10 GB, 50 GB, 100 GBன்னு சொல்லிட்டு அதை கொடுப்பாங்க. நீங்க பேசிக் பிளான் எடுத்தாவே 100 GB ஆஃப் கிளவுட் ஸ்டோரேஜ் ஈஸியா கொடுத்துருவாங்க. பட் ஒன் டிரைவ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெசிபிக் ஸ்டோரேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா லிமிட் இருக்கு. அதாவது 100 GB அப்படின்னு சொல்லிட்டு மெயில் டேட்டா இருக்கு, அதை விட கம்மியான அளவுல தான் ஒன் டிரைவ் இருக்கும். டீடைலா நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு செஷன்ல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அப்ளிகேஷன்ஸ், சர்வீசஸ், செக்யூரிட்டி, இது எல்லாம் சேர்ந்ததுதான் M365. இந்த M365 யூஸ் பண்ணும்போது நம்ம முன்னாடியே பார்த்த இந்த ஆபரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி வந்து ப்ரிடிக்டபிளா இருக்குமோ, இந்த மாசத்துக்கு இவ்வளவுதான் செலவாக போகுது, அடுத்த மாசத்துக்கு இவ்வளவுதான் செலவாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்குதோ அந்த மாதிரி தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, M365 எப்படி நம்ம வாங்குறது அப்படின்றத பார்க்கலாம். கீழே கொடுக்குற இந்த லிங்கை காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். ஸோ ஜாயின் த மைக்ரோசாஃப்ட் 365 டெவலப்பர் ப்ரோக்ராம் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஜாயின் நவ் அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ இதை கொடுத்த உடனே உங்ககிட்ட நிறைய டீட்டெயில்ஸ் கேட்கும். இந்த விஷயங்கள் நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, ஒரு அட்மின் போர்ட்டல் வேணும் அப்படின்னா நம்ம ஒரு பிஸ்னஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும். அந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பே as you go இல்லைனா வந்து ஏதாவது சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து, ஸோ அந்த சப்ஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணி தான் நம்ம அட்மின் பேனலை யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா அட்மின் பேனலாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா ஸோ ஒரு 365 அட்மின் பேனலில் நம்ம யூசர் கிரியேட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது, அவங்களுடைய லாக்ஸ் எடுக்கிறது, செக்யூரிட்டி ரீசன்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே இங்கே நம்மளால் ஃப்ரீயாக பண்ண முடியும். ஸோ ஜாயின் த மைக்ரோசாஃப்ட் 365 டெவலப்பர் ப்ரோக்ராம் அப்படின்னு வச்சுட்டு, ஸோ இந்த இடத்துல கண்ட்ரியை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரி இந்தியா சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய கம்பெனி பேரை நான் சேனல் நேமே கொடுத்துக்கிறேன். ஸோ லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ், அதுக்கப்புறம் இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை செக் பாக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ எதுக்காக வந்து நீங்கள் டெவலப்பர் ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்குது. ஸோ
நான் வந்து ஒரு விஷயங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஸோ கீழே இருக்கிற அப்ளிகேஷனில் எதில் நீங்கள் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்குது. ஆஃபீஸ் அட்டெண்டன்ஸ், அவுட்லுக், டீம்ஸ், கோபைலட். ஸோ இது நிறையவே இருக்குது. ஸோ நான் மேக்ஸிமம் இதில் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்ற அந்த ஒரு டீட்டெயிலை நம்ம கொடுத்துட்டு நம்மளுடைய மொபைல் நம்பரை கொடுக்கணும். ஒரு செக்யூரிட்டி டெஸ்ட்டுக்காக இதில் கார்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது எல்லாத்தையும் சூஸ் பண்ண சொல்லி கேட்குது. ஐ ஹோப் நான் எல்லா காரையும் சூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணி முடித்தவொடனே சென்டிங் கோட் அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ நம்ம ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு ஸோ அந்த கோடை நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா இப்போ நான் அந்த கோடை என்டர் பண்ணிட்டேன். சரி, ஓகே. மைக்ரோசாஃப்ட் 365 நம்மளுடைய ஐடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்பாக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கல. ஸோ டோன்ட் வரி, நான் வந்து உங்களுக்காக பிஸ்னஸ் பேசிக்ஸ் அக்கௌண்ட்டை வந்து பே பண்ணி எடுத்துகிட்டு வந்து ஸோ அதில் உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்க போகிறேன் ஃப்ரீயாக இன் யூடியூப். ஆக்சுவலாக நான் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இப்போ இந்த ஃபைனல் விஷயத்தை நிறைய கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் பேசுகிறேன். ஸோ 365 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்கல, சாண்ட்பாக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன். அதனால் பரவாயில்ல, நான் வந்து பெய்ட் சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்து உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்க போகிறேன். ஸோ இந்த வீடியோவுடைய மோட்டோ என்ன அப்படின்னு பார்த்தா, ஸோ நீங்கள் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் சாண்ட்பாக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை எப்படி கிரியேட் பண்ணுறது, ஸோ அதில் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் வரும், ஸோ ஒருவேளை அந்த ஸ்டெப்ஸை தப்பு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்படுவீங்க இல்லையா, ஸோ அது வந்து இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஸோ அந்த விஷயங்களை வந்து நான் காமிச்சேன். ஸோ அதில் வர ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூ ஆர் குவாலிஃபைட் ஃபார் த 365 டெவலப்பர் சாண்ட்பாக்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு வந்துட்டு ஸோ இந்த இடத்துல அட்மின் பேனல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளோதான். ஸோ அந்த அட்மின் பேனலுக்குள்ளே தான் நம்ம எல்லா வேலைகளையும் பார்க்க போகிறோம். ஸோ அந்த அட்மின் பேனல் நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா ஸோ என்ன ஒரு இன்டர்ஃபேஸ் வருமோ ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா நான் பேமெண்ட் மாடல்லையும் நான் எடுத்துகிட்டு வந்து காமிக்க போகிறேன். ஸோ பேமெண்ட் மாடலில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ சில ஆப்ஷன்ஸ் இதில் வேணால் இல்லாமல் இருக்கலாம், கண்டிப்பாக அதில் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும் M365 என்ன, எதுக்காக அதை யூஸ் பண்ணுறாங்க, அண்ட் தென் அதை எப்படி நாம பர்ச்சேஸ் பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். தேங்க்யூ.